Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பணியாற்றி வரும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தங்களுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டுமென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இடையாளர்கள் போல தங்களுக்கும் உரிமை வழங்க வேண்டும் என்று சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மார்க்கெட் கமிட்டி முன்பு அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கைக்குழந்தைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களையும் சுமை தூக்கும் தொழிலாளர்களையும் விடிய அரசின் ஏவல் துறை அடக்குமுறையை கையாண்டு கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஃபாத்திமாபுரம் புனித அந்தோனியர் ஆலய தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் தினந்தோறும் திருப்பலி பூஜைகள் நடைபெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நடைபெற்றது. வண்ண மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அந்தோனியார் சுரூபம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக தேர்பவனி வந்தது. இதில் கிறிஸ்தவர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சமுதாய மயானம் குப்பை மேடாக காட்சியளிக்கும் அவலம் அரங்கேறியுள்ளது. ஆரநேரி கிராமத்தில் உள்ள மயானத்தில் இங்குள்ள குடியிருப்பு வாசிகள் குப்பை கழிவுகள், இறைச்சி கழிவுகள் உள்ளிட்டவற்றை கொட்டி செல்வதால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு இறந்தவர்களின் உடல்களை தகனம் செய்ய வருபவர்கள் குப்பை கழிவுகளால் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மயானத்தில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்றுவதுடன் குப்பை கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அணையில் இருந்து நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி சிலர் தண்ணீர் எடுத்துச் செல்ல முயல்வதை கண்டித்து பாதிக்கப்பட்ட கிராம பொதுமக்கள் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குண்டேரிப்பள்ளம் அணையில் இருந்து தனியார் நிலங்களுக்கு தண்ணீர் எடுத்துச் சென்றால் தங்களின் குடிநீர் ஆதாரமும் நிலத்தடி நீர்மட்டமும் பாதிக்கும் என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே நீதிமன்ற நிபந்தனைகளை நிறைவேற்ற கோரி பாதிக்கப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இரவு முழுவதும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே 3 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிய விபத்தில் 3 காயமடைந்தனர். போலூர் அடுத்த எட்டிவாடி சாலையில் நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற சிறிய ரக சரக்கு வாகனத்தின் மீது பாண்டிச்சேரியிலிருந்து ஹைதராபாத் நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரி மோதி விபத்திற்குள்ளானது. மேலும் பின்னால் வந்த தனியார் சொகுசு பேருந்து கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தின் ஓட்டுநர் உட்பட 3 காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் அருகே உள்ள கேஸ் கம்பெனியிலிருந்து சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று குடியாத்தம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் லாரி செய்யாறு அருகே சென்று கொண்டிருக்கும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஏரியில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. மேலும் லாரியில் இருந்த கேஸ் சிலிண்டர்கள் ஏரிக்குள் விழுந்ததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தில் ஓட்டுநர் காயமடைந்த நிலையில் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.